ஐந்து கோழி குஞ்சுகள் வெளி சென்றன. இரை தேடி தூரம் போய் வழி மறந்து விட்டன. அம்மா கோழி அழைத்தது கொக் கொக் கொக். ஆனால் வந்த குஞ்சுகள் 4 மட்டுமே. 1 2 3 4. 4 கோழி குஞ்சுகள் வெளி சென்றன. இரை தேடி தூரம் போய் வழி மறந்து விட்டன. அம்மா கோழி அழைத்தது கொக் கொக் கொக். ஆனால் வந்த குஞ்சுகள் 3 மட்டுமே. 1 2 3. 3 கோழி குஞ்சுகள் வெளியே சென்றன. இரை தேடி தூரம் போய் வழி மறந்து விட்டன. அம்மா கோழி அழைத்தது கொக் கொக் கொக். ஆனால் வந்த குஞ்சுகள் 2 மட்டுமே. 1 2. 2 கோழி குஞ்சுகள் வெளியே சென்றன. இரை தேடி தூரம் போய் வழி மறந்து விட்டன. அம்மா கோழி அழைத்தது கொக் கொக் கொக். ஆனால் வந்த குஞ்சுகள் 1 மட்டுமே. 1. கடைசி கோழி கொஞ்சம் வெளியில் சென்றது. இரை தேடி தூரம் போய் வழி மறந்து விட்டது. அம்மா கோழி அழைத்தது கொக் கொக் கொக். ஆனால் 1 கூட திரும்ப வரவில்லை. சோகமான அம்மா கோழி வெளியில் சென்றது. தன் குஞ்சுகளை தேடி தூரம் போனது. அம்மா கோழி அழைத்தது கொக் கொக் கொக். ஆஹா, குஞ்சுகள் 5 திரும்பி வந்தன. 1 2 3 4 5. பசுக்களும் கன்றுகளும் இருந்தது. ஐயா ஐயா ஹை. இங்கம்மா அங்கம்மா இங்கும் அங்கம்மா. என் அன்பு தாத்தாவின் பண்ணையிலே ஐயா ஐயா ஹை. இங்கு கோழியும் குஞ்சுகளும் இருந்தது. ஐயா ஐயா ஹை. கொக்கரக்கோ கொக்கரக்கோ கொக்கர கொக்கர கொக்கரக்கோ. அங்கு அழகு ஆடுகளும் இருந்தது. ஐயா ஐயா ஹை. இங்கம்ம அங்கம்ம இங்கும் அங்கம்ம. என் அன்பு தாத்தாவின் பண்ணையிலே ஐயா ஐயா ஹை. அங்கு வாத்து கூட்டம் இருந்தது. ஐயா ஐயா ஹை. இங்கு குவாக் அங்கு குவாக் இங்கும் அங்கும் குவாக் குவாக். என் அன்பு தாத்தாவின் பண்ணையிலே ஐயா ஐயா ஹை. அங்கு குதிரையும் குட்டியும் இருந்தது. ஐயா ஐயா ஹை. இங்கு அங்கு இங்கும் அங்கும். என் அன்பு தாத்தாவின் பண்ணையிலே ஐயா ஐயா ஹை. செல்ல விலங்குகள் உள்ளது. ஐயா ஐயா ஹை. விளையாடி பொழுதும் போனது. ஐயா ஹை. மனமும் மகிழ்ச்சியில் உள்ளது. மாட்டு வண்டியின் சக்கரம் வட்ட வட்டமே வட்ட வட்டமே வட்ட வட்டமே. மாட்டு வண்டியின் சக்கரம் வட்ட வட்டமே. நாங்கள் சந்தைக்கு போகிறோமே. மாட்டு மணியின் சத்தம் டிங் 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 டிங். மாட்டு மணியின் சத்தம் டிங் டிங் டிங். நாங்கள் சந்தைக்கு போகிறோமே. மாட்டிடம் அப்பா சொன்னார் டுர் 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 டுர். மாட்டிடம் அப்பா சொன்னார்
சுவை சுவைய சுவை சுவைய சுவை அம்மா சுட்ட முறுக்கு சுவைய சுவை நாங்கள் சந்தைக்கு போகிறோமே முன் வண்டியிடம் பப்பு சொன்னான் ஓரம் ஓரமே ஓரம் ஓரமே ஓரம் ஓரமே முன் வண்டியிடம் பப்பு சொன்னான் ஓரம் ஓரமே நாங்கள் சந்தைக்கு போகிறோமே மகிழ்ச்சி பாடினம் லலா 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 மகிழ்ச்சி பாடினம் லலா லலா நாங்கள் சந்தைக்கு போகிறோமே ஒன்று கீழே விழ தலையில் அடியும் பட்டது மருத்துவரை அம்மாடு உடனே அழைக்க அவர் சொன்னார் இனி யாரும் குதிக்க கூடாது 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 இனி கட்டிலில் யாரும் குதிக்க கூடாது 4 குட்டி ஆடுகள் துள்ளி குதித்தது ஒன்று கீழே விழ மூக்கில் அடியும் பட்டது மருத்துவரை அம்மாடு உடனே அழைக்க அவர் சொன்னார் இனி யாரும் குதிக்க கூடாது 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 இனி கட்டிலில் யாரும் குதிக்க கூடாது 3 குட்டி ஆடுகள் துள்ளி குதித்தது ஒன்று கீழே விழ காலில் அடியும் பட்டது மருத்துவரை அம்மாடு உடனே அழைக்க அவர் சொன்னார் இனி யாரும் குதிக்க கூடாது 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 இனி கட்டிலில் யாரும் குதிக்க கூடாது 2 குட்டி ஆடுகள் துள்ளி குதித்தது ஒன்று கீழே விழ முதுகில் அடியும் பட்டது மருத்துவரை அம்மாடு உடனே அழைக்க அவர் சொன்னார் இனி யாரும் குதிக்க கூடாது 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 இனி கட்டிலில் யாரும் குதிக்க கூடாது ஒரு குட்டி ஆடு துள்ளி குதித்தது அதுவும் கீழே விழ தலையில் அடியும் பட்டது மருத்துவரை அம்மாடு உடனே அழைக்க அவர் சொன்னார் இனி யாரும் குதிக்க கூடாது 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 இனி கட்டிலில் யாரும் குதிக்க கூடாது வேண்டும் 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 இனி கட்டிலில் 5 பேரும் இருக்க வேண்டும் 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 இனி கட்டிலில் சமத்தாக நீங்கள் தூங்க வேண்டும் தாத்தா பாட்டி பார்த்தவுடன் வணக்கம் சொல்லணும் தாத்தா பாட்டி சொன்னபடி நம்ம நடக்கணும் வயதுக்கு மீறிய சேட்டைகளை நாங்கள் செய்தாலும் வாஞ்சையோடு எங்க சீட்டை ரசிப்பாங்க அம்மா அப்பா கண்டிப்பதற்கு முயற்சி செய்தாலே அவர்களிடம் நமக்காக பரிந்து பேசுவாங்க தாத்தா பாட்டி பார்த்தவுடன் வணக்கம் சொல்லணும் தாத்தா பாட்டி சொன்னபடி நம்ம நடக்கணும் நினைக்க முன்னே அனைத்து விருப்பமும் நமக்கு முடிப்பாங்க நினைத்து பார்க்க முடியாத அன்பை பொழிவாங்க நல்ல நல்ல கதைகளாக தினமும் சொல்வாங்க நமக்கு பிடித்த பலகாரம் செஞ்சு தருவாங்க தாத்தா பாட்டி பார்த்தவுடன் வணக்கம் சொல்லணும் தாத்தா பாட்டி சொன்னபடி நம்ம நடக்கணும் நமக்காக நம்மை போலவே மாறிடுவாங்க நாளும் பொழுதும் நமக்காக செலவிடுவாங்க பாசத்திற்கு எங்கே நிற்கும் தாத்தா பாட்டியை பாசத்தினை பகிர்ந்து நாங்க மகிழ்ச்சி படுவோம்
தாத்தா பாட்டி பார்த்தவுடன் வணக்கம் சொல்லணும். தாத்தா பாட்டி சொன்னபடி நம்ம நடக்கணும். சமையலறையில் இருந்துதான் அந்த மர்ம சத்தம் வந்தது. தடுமாறி விளக்கை போட்டதும் என் பூனைதான் என்று தெரிந்தது. இரவு இருளை நீக்கவே சூரிய வெளிச்சம் உள்ளது. நம் மனபயத்தை போக்கவே தைரியம் என்ற வழி உள்ளது. தனிமை எனக்கு பயம் இல்லை, தெம்பும் துணிவும் கொண்டு நான் தேவையின்றி எதற்குமே இனி அஞ்ச மாட்டேன். நானும் தான் அஞ்ச மாட்டேன், நானும் தான்.
வெளிச்சம் என்று ஒன்றிருந்தால் கரிய இருட்டும் தான் இருக்கும். வெளிச்சம் நம் மீது படும்போது நம் உருவம் நிழலாய் பிரதிபலிக்கும். நிழலை கண்டு அஞ்சாமல் துணிவு கொண்டு நடை போடு. கைகளை வைத்து தான் நாளும் அதனோடு விளையாடு. உன் உருவத்தை பெரிதாய் பார்க்கவே வெளிச்சம் அருகில் சென்று பாரு. நிழல் என்றும் நிலையானதில்லையே, காலை முதல் மாலை வரை மாறிடுமே. அவ்வளவுதானா? நான் இனிமே பயப்படவே மாட்டேன். வந்தோம் வந்தோம் இங்கேதான் உன் பல்வலியை தீர்க்கத்தான். செல்வோம் செல்வோம் உள்ளேதான் இருப்பார் மருத்துவர் அங்கேதான். வெள்ளை சட்டை கண்ணாடியும் பல் மருத்துவர் தான் அணிந்திருப்பார். வலி தரும் பல்லை கண்டுபிடித்து தகுந்த சிகிச்சை செய்திடுவார். எங்க காட்டுங்க. முகத்திரை கொண்டு மூடித்தான் வாயை திறக்க சொன்னாரே. கவனமாய் விளக்கி பார்த்தாரே, கண்டுபிடித்தார் வலிக்கான காரணத்தை. பல்லொன்று சொத்தை ஆகிருக்கு, காரணம் இனிப்பு பண்டங்களே. இனி வரும் காலம் நாள்தோறும் இருமுறை பல்தான் துலக்கிடணும். நீங்கள் இருமுறை பல்தான் துலக்கிடணும். குட்டி தம்பி சிட்டி பையா, மருத்துவர் சொன்னத கேட்டாயா? சின்ன சின்ன குழந்தைகளே, உண்ண பேச பற்கள் வேண்டும். தின்பண்டம் உண்ணுங்கள் அளவோடு, உறுதியாய் பற்களை காத்துவிடு. கண்மணி, சரியான நேரத்துல பல் மருத்துவர் கிட்ட போனோம். அவர் இல்லனா என்ன ஆயிருக்கும்? பல் மருத்துவர் இல்லனா மத்த பற்களும் பாதிப்படைஞ்சு அப்புறம் பற்களை பிடுங்குற அளவுக்கு போயிடும் பப்பு. அதனால நமக்கு வரமா இருக்கிற பற்களை உறுதியா பாதுகாக்கணும், சரியா?